கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. காணார் நருந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழேல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ. காணார் நற்காட்டுல உண்டான நல்ல துளசி, அதுக்கு சுகந்தம் ஜாஸ்தியா இருக்குமா. வீட்டுல பூஜைக்காக வளர்க்கிற துளசியை காட்டிலும் காட்டுல இயற்கையாக உண்டாகிற துளசிக்கு சுகந்தம் அதிகமா இருக்கு, சுவையும் அதிகமா இருக்கும் நம்ம துளசிக்கு. அதனால செய்த கண்ணி மாலை, பெரிய துளசி மாலையும், அப்புறம் வானாறு செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும், பலவிதமான புஷ்ப மாலைகள், வைஜெயந்தி மாலையும், வாசிகைனா கொண்ட மாலை, நெத்தியில கிரீடத்துக்கு கீழே கற்றாளே அந்த வாசிகையும் தேனார் யாரு அனுப்பிச்சான்னால் புஷ்ப கைங்கரியம் செய்ய ஆண்டாள் தானே செய்கிறார். புஷ்ப கைங்கரியம் அலர்மேல் மங்கையே செய்கிறாளாம். புஷ்ப கைங்கரியம் இவ்வளவு புஷ்ப மாலையையும் மலர்மேல் திருமங்கை போத்தந்தாள் அப்படிங்கிறார். தேனாறு மலர் மங்கை, தேன் கமழ்கின்றதாகிய மலர் மேல் இருக்கக்கூடிய திருமங்கை மகாலட்சுமியே இத்தகைய அழகான மாலைகள் எல்லாம் தொடுத்து கண்ணபிரானுக்கு அனுப்புறாள். உனக்கு அனுப்பிச்சிருக்கிறாள் கண்ணா, அழேல் அழேல் தாலேலோ என்கிறாள். கண்ணனுக்கு கண்ணன் இப்பதானே சின்ன குழந்தை, இக்குண்டு குழந்தை, இவனுக்கு இப்பே விடிச்சு மாலை போடுறாளா தாயார்? மகாலட்சுமி இப்பே விடிச்சு மாலை அனுப்பிச்சுட்டாளா தாயார் அப்படின்னாள். அவளுக்கு இவன் பெரியவனாகிற வரையிலும் பொறுக்கலையே. அப்புறம் இவனாவும் வரமாட்டான், சுத்வா குணான் புவன சுந்தரான்னு ஆளு வச்சு கூப்பிட்டு அனுப்பணும். அது வரையிலும் பொறுக்கல. இப்பவே பிறந்தான் அப்படின்னதுமே ஐயோ மாலையிடலாமே இந்த பிள்ளைக்கு, ஐயோ மாலையிடலாமே இந்த பிள்ளைக்குன்னு பிராட்டிக்கு அப்படி ஒரு ஆசை உண்டாகிறது கிருஷ்ணாவதாரத்துல. அவர் சாட்சாத் நாராயணா இருக்கிறத காட்டிலும் கண்ணனா இருக்கும்போது இப்பதான் பிறந்த குழந்தை அப்படின்னாள். திவ்ய ரூபம் தானே, சின்ன பிறந்த குழந்தை, அவ்வளவு பெரியவளா இருக்கிறாள் பெரிய விராட்டியார். மாலை எட்டா பொருத்தமா இருக்குமா? இவன் தானே பிறந்த குழந்தையாச்சே அப்படின்னாள். இவனை நம்ப முடியாது. யசோதைய பார்க்கும்போது குழந்தையா இருப்பான், அவளை பார்த்துட்டா குமாரனா ஆயிடுவான். ஸ்ரீதேவியை பார்த்துட்டா திடீர்னு குமாரனா ஆயிடுவான். குழந்தை தானே, குமரன் தானே, அது பிராகிருத சரீரம் தானே. பிராகிருத சரீரம் தான், வளர்ந்தாதான் பெரியவனா போகணும். பெரியவனா போயிட்டா சின்னவனா போகவே முடியாது. ஆனால் எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு இஷ்டப்படி தான் எந்த திருவுருவத்தையும் அப்பப்பொழுது எடுத்துக்கிறவனா இருக்கிறதுனாலே மாலையை அனுப்பிச்சிருக்கிறாள். பின்னாடி உடுப்பின்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு, அந்த ஊர்ல உள்ள கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை சொல்லும் பொழுது ருக்மிணி பிராட்டி சிறு குழந்தையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதும் உடனே சிறு குழந்தையாக காட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்றது உடுப்பியில. ருக்மிணிக்கே சிறு குழந்தையாக கண்ணன் காட்சி கொடுத்தான். சிறு குழந்தையான கண்ணனே ராதைக்காக வேண்டி சாட்சான் மன்மதனாக காட்சி கொடுத்தான் என்றெல்லாம் புராணத்துல பிரசித்தமா இருக்க. குடந்தை கிடந்தானே தாலேலோ. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.